தமிழ்நாட்டில் தேர்தல் எப்போது நடைபெறும்? வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தேதி எப்போது? அடுத்த முதல்வர் எப்போது ஆட்சிக்கு வருவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் கேரளா ஆகிய 4 மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை அறிவித்துள்ளது. ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 29 வரை வாக்குப்பதிவு நடைபெறும். கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும். தமிழ்நாடு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும். 4 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 6. வேட்புமனுக்கள் பரிசீலனை ஏப்ரல் 7. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 9. ஏற்கனவே உள்ள சட்டமன்றங்களின் பதவிக்காலம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் முடிவடைகிறது. 5 மாநிலங்கள் மற்றும் அதன் சட்டமன்றங்களுக்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த சட்டமன்றங்களின் பதவிக்காலம் மே மற்றும் ஜூன் 2026க்கு இடையில் காலாவதியாக இருப்பதால் தமிழகத்தில் முந்தைய சட்டமன்றங்கள் மே 10 அன்று காலாவதியாகும். எனவே புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் மே 10, 2026 அன்று ஆட்சிக்கு வருவார். மேற்கு வங்கத்தில் மே 7 அன்றும், அசாமில் மே 20 அன்றும், கேரளாவில் மே 23 அன்றும், புதுச்சேரியில் ஜூன் 15 அன்றும் முந்தைய சட்டமன்றங்கள் காலாவதியாகும். மேலும் பல முக்கிய தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு இந்த சேனலை பின்தொடருங்கள்.